ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு விஏஜே ஹோம் பேக்கர்ஸ். இன்னைக்கு வீடியோவில் மேங்கோ ஃப்ரூட் கேக்கோட ரெசிபி பார்க்கலாம். அது கூடவே ஹோம்மேடாக மேங்கோ க்ரஷ் எப்படி நம்ம ரெடி பண்ணலாங்கிறதையும் நான் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு ஆல்ரெடி மாம்பழம் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மேக்ஸிமம் எந்த ஷாப்பில் பார்த்தாலும் இப்போ மாம்பழம் இருக்குது இல்லையா, அது பார்த்தப்போ தான் தோணுச்சு. இப்போ வீட்டிலையே நம்ம நார்மலாக பண்ணுறதா இருந்தால் கூட பசங்களுக்கு செய்து கொடுக்கறதுக்கு மாம்பழம் வச்சு நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே கேக்கு செய்யலாம். ஸோ அந்த ரெசிபி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேக்கு நான் 1/2 kg தான் செய்திருக்கேன். ஸோ நான் அதோட மெஷர்மெண்ட்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு 1/2 கப்புக்கு மைதா மாவு எடுத்துக்கணும். 1/2 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடரும் சேர்த்து 3 தடவை நல்லா சீவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 1/2 kg கேக்குக்கு 6 inchல பேக்கிங் டின் எடுத்துகிட்டு அதில் பட்டர் பேப்பர் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மேங்கோ ஃப்ரூட் கேக் பண்ணுறதுக்கு 3 டைப்பில் எசன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. என்கிட்ட இருக்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மேங்கோ எசன்ஸ். இது வந்து ஜஸ்ட்டு அந்த மேங்கோ ஃப்ளேவர் மட்டும்தான் கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா எமல்ஷன், மேங்கோ எமல்ஷன். இது வந்து கலர் அப்புறமா ஃப்ளேவரும் கொடுக்கும். மேங்கோ எமல்ஷன் கேக் மெட்டீரியல் ஷாப்ஸில் தான் மேக்ஸிமம் அவைலபிளாக இருக்கும். அதுக்கு பதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். மேங்கோ மிக்ஸ் வாங்கிக்கலாம். சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் வந்து இது அவைலபிளாக இருக்கும். மேங்கோ மிக்ஸும் ஃப்ளேவரும் கலரும் கொடுக்கும். கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு ரூம் டெம்பரேச்சரில் உள்ள 2 முட்டை எடுத்துக்கலாம். இதில் மேங்கோ எமல்ஷன் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஏன்னா இதோட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் 1/2 அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். இந்த மேங்கோ எசன்ஸ் தான் மஸ்ட் அப்படின்னுலாம் கிடையாது. உங்ககிட்ட இந்த எசன்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா வெண்ணிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும். அதுக்கு கூடவே 1/8 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பீட்டரை ஃபர்ஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு இந்த 3மே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணிக்கணும். ஸோ இப்படி நம்ம பண்ணுறதுனால எக் ஸ்மெல் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஓரளவுக்கு மிக்ஸ் ஆனதும் 1/2 கப் பவுடர் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் சேர்த்து பீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சுகர் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகுறது வரைக்கும் பீட்டரை ஃபர்ஸ்ட்டு ஸ்பீட்லேயே போட்டுக்கோங்க. சுகர் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆனதும் பீட்டரை 5th ஸ்பீடில் போட்டுட்டு நல்லா ஃப்ளஃபி ஆகிறது வரைக்கும் பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா பீட் ஆனதுமே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் சேர்த்துட்டு பீட்டரை ஃபர்ஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு ஒரு வாட்டி அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிடணும். ஓவர் மிக்ஸ் ஆகிடக்கூடாது. இனி ஃபர்ஸ்ட்டே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஒரு 3 பேட்சஸாக இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இது மிக்ஸ் பண்ணுறது வந்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு ஓவர் மிக்ஸ் ஆகாமல் சீக்கிரமாக கம்ப்ளீட்டாக எந்த ஒரு லம்ஸ் எதுவுமே இல்லாமல் மிக்ஸ் ஆகி கிடைக்கும். நான் மிக்சிங்கோட டீட்டெயில்டு வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது என்னோடய சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா கேக் பேசிக்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் போய் பாருங்கள். லம்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மில்க்கு சேர்த்துக்கலாம். ரெடியான பேட்டரை நம்ம கேக் டின்னில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எப்போவுமே பேட்டர் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுற டைமில் அவன் 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் போட்டு விடலாம். இனி டின்னை நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் பபுள்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி கிடைக்கும். இதை 160 டிகிரிக்கு 30 மினிட்ஸுக்கு பேக் பண்ணி எடுத்துக்கணும். கேஸ் ஸ்டவ்வில் பண்ணுறீங்க அப்படின்னாலும் லோ ஃப்ளேமில் போட்டுட்டு 30 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணிக்கணும். கேக் பேக் ஆகி கிடச்சிருச்சு. இதை டீமோல்டு பண்ணிவிட்டு கூலாக வச்சிடலாம். இனி நம்ம க்ரஷ் செய்கிறதுக்காக நல்ல பழுத்த ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன். இப்போ 1/2 kg கேக்குக்கு ஒரு பழமே தேவையில்லை. அதோட 1/2 அளவே நமக்கு போதும். மாம்பழத்தை அதோட தோலும் விதையும் எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை மிக்சியில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் நான் அரைச்சிருக்கேன். மிக்சியில் அரைச்சி எடுத்தால் மேங்கோ பல்ப்பை நான் தவாவில் எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதில் இந்த மாம்பழத்தோட இனிப்பை பொறுத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நம்ம பண்ணுற இந்த மேங்கோ க்ரஷ் வந்து நல்ல ஸ்வீட்டாக இருக்கணும். அப்போ தான் அந்த கேக்கில் ஃபில்லிங்ஸில் வச்சு நம்ம சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட் இருக்கும். இதில் ஆட் பண்ண சுகர் எல்லாம் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் 1 டேபிள்ஸ்பூன் வாட்டர் மிக்ஸ் பண்ணி இதுக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் இந்த க்ரஷ்ஷு நம்ம கேக்குக்கு மேலே ஃபில்லிங்ஸ் கொடுக்கும்போது வடிஞ்சு போகாமல் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்த மேங்கோ க்ரஷ் ஓரளவுக்கு திக்காகி வந்ததுமே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு
க்ரஷை கூலாக விட்டுடலாம். ஏன்னா கூலாகும்போது இது கொஞ்சம் கூட அதிகமாக வந்து நமக்கு திக்காகி கிடைக்கும். கேக் இனி 3 பீசஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துடலாம். இந்த கேக்கில் டாப்பு சைடு போர்ஷன்ஸ் வந்து நான் ரிமூவ் பண்ணலை. ஏன்னா நம்ம கேக் ஸ்பாஞ்ச் வந்து எல்லோ கலர்லேயே தான் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட டாப்பும் வந்து எனக்கு அந்தளவு கலர் சேஞ்ச் ஆகலை, எல்லோ கலர்லேயே தான் இருந்துச்சு. நான் அதனால் அதை ரிமூவ் பண்ணிக்கல. நான் 7 இன்ச் சைஸில் கேக் போர்டு எடுத்திருக்கேன். போர்டில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் கேக்கு போர்ட்லேருந்து மூவ் ஆகாமல் இருக்கும். ஸ்லைஸ் பண்ண ஒரு பீஸை போர்டு மேலே எடுத்து வச்சிடலாம். இதில் சுகர் சிரப்பு வச்சு நல்லா சோக் பண்ணி எடுத்துக்கலாம். சுகர் சிரப்பில் கொஞ்சம் நம்ம பண்ண ஹோம்மேடு மேங்கோ க்ரஷையும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பைப்பிங் பேக்கில் விப்பிங் க்ரீம் எடுத்துகிட்டு இந்த கேக்குக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். 1/2 kg கேக்குக்கு 3/4 கப் அளவுக்கு நமக்கு க்ரீம் கரெக்டாக இருக்கும். அதாவது நாசல் ஒர்க் எதுவுமே இல்லாமல் நான் இதில் ரோசரி டிசைன் கொடுத்துருக்கிறதுனால 1 கப் அளவுக்கு எனக்கு தேவைப்பட்டுச்சு. க்ரீமை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஆல்ரெடி செய்து வச்சுருந்தா ஹோம்மேடு க்ரஷை அந்த ஃபில்லிங்ஸில் நம்ம கொடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அந்த க்ரஷ் பார்த்தீங்களா கொஞ்சம் திக்காக கிடச்சிருச்சு. கூலாகும்போது நமக்கு இந்த மாதிரியாக கிடைக்கும். அது அந்த க்ரீமுக்கு மேலே நம்ம ஃபுல்லாக எல்லா சைட்லேயும் படுற அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லேயருக்கு செய்தது மாதிரியே செகண்ட் லேயருக்கும் செய்து எடுத்துக்கணும். லாஸ்ட் லேயர் கேக்கையும் வச்சுட்டு அதை சுகர் சிரப்பு மட்டும் வச்சு நல்லா சோக் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும். இனி இந்த கேக்கை நம்ம க்ரம் கோட் பண்ணிக்கலாம். சைடில் இந்த மாதிரியாக க்ரீம் வந்து நம்ம அதிகமாக அப்ளை பண்ண தேவையில்லை. கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல் எல்லா இடத்துலையுமே நல்லா கவர் ஆகிறது மாதிரியாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு 1/2 an hour ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம நல்லா செட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு ஐசிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கேக்குக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம க்ரம் கோட் முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் செட் பண்ணி நெக்ஸ்ட் டே எடுத்து நம்ம ஐசிங் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை. அப்போ நம்ம கேக்குக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ க்ரம் கோட் இல்லை ஐசிங் பண்ணி ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணுற டைமில் நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது கேக்கு நல்லா ட்ரையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ அது வந்து ஃப்ரிட்ஜில் உங்களோட கூலிங் செக் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு மீடியம் கூலிங்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப கூலிங் ஹையில் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கேக்கு கண்டிப்பாக ட்ரை ஆக தான் செய்யும். போர்டை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் செட் பண்ணி நான் நெக்ஸ்ட் டே எடுத்து ஐசிங் பண்ணியிருக்கேன். பைப்பிங் பேக்கில் க்ரீம் எடுத்துகிட்டு இந்த மாதிரியாக அப்ளை பண்ணோன்னா ஒரே லெவலுக்கு ஈக்குவலான திக்னஸில் கேக்கு ஃபுல்லாகவே நமக்கு க்ரீமை ஸ்ப்ரெட் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக பேலட் நைஃப் எடுத்துகிட்டு கேக் ஃபுல்லாகவே அந்த லைன் மார்க்கிங் எல்லாம் போகிறது மாதிரியாக க்ரீமை ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். கிராப்பராக வெர்டிக்கலாக பிடிச்சிட்டு டேன் டேபிளாக ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தால் போதும். கேக்கோட சைடு நமக்கு நல்ல நீட்டாக ஸ்மூத்தாகி கிடைக்கும். அதுக்கப்புறமா கேக்கோட டாப்பில் எக்ஸஸாக இருக்கிற க்ரீமை பேலட் நைஃப் வச்சுட்டு நம்ம ஸ்லோவாக இந்த மாதிரியாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். கேக்கோட சைடில் டிசைன் கொடுக்கறதுக்காக நான் இந்த மாதிரியான 6-ஆக் பேட்டர்னில் உள்ள ஸ்க்ராப்பரை எடுத்திருக்கேன். இதுவும் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணது மாதிரியே வெர்டிக்கலாக பிடிச்சிட்டு டேன் டேபிளாக ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தால் போதும். நமக்கு கரெக்டாக அந்த பேட்டர்ன் அந்த க்ரீமில் கிடச்சிரும். நம்ம இந்த மாதிரியான பேட்டர்னில் உள்ள ஸ்க்ராப்பர்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம நார்மலாக ஐசிங் பண்ணுறதை விட இது கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிக்கணும். அப்போ தான் அதோட இந்த கரெக்டு பேட்டர்ன் வந்து நம்ம அந்த க்ரீமில் கிடைக்கும். கேக்கோட டாப்பில் எக்ஸஸாக இருக்கக்கூடிய க்ரீமை பேலட் நைஃப் வச்சுட்டு நீட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். கேக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஒயிட் காம்பவுண்ட் கனாச்சை ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு 50 கிராம்ஸுக்கு ஒயிட் காம்பவுண்டும் 25 கிராம்ஸுக்கு விப்பிங் க்ரீமும் எடுத்து ரெண்டையும் சேர்த்து டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் எல்லோ கலர் 2 ட்ராப்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். கேக்கோட டாப்பில் 2 ஹாஃப் டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக சென்டரில் ஒரு சின்னதாக மார்க்கிங் கொடுத்துக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட்டு ஹாஃபில் நம்ம எல்லோ கலரில் ரெடி பண்ணி வச்சுருந்த சாக்லேட் கனாச்சாவை இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். கனாச்சி நல்லா கூலானதுக்கப்புறமா தான் கேக்குக்கு மேலே எடுத்து விடணும். நம்ம சூடோடு விட்டோம் அப்படின்னா க்ரீம் வந்து மெல்ட் ஆகிடும் சீக்கிரமாக. கொஞ்சமாக விப்டு க்ரீம் எடுத்துகிட்டு அதில் எக் எல்லோ கலர் ஒரு 2 ட்ராப்ஸ் போல் எடுத்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கலர் வந்து நம்ம எல்லோ கலரில் கனாச்சி எடுத்து கொடுத்துருந்தோம்ல, அதை விடவும் கொஞ்சம் லைட்டாக இருக்கிறது மாதிரி தான் எடுத்திருக்கேன். அப்போ தான் அந்த 2 டிசைனோட கலர் டிஃப்ரென்ஸ் நமக்கு தனியாக தெரியும். அப்புறமா இந்த ஸ்மால் சைஸ் நம்பர் எதுவுமே இல்லாமல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சின்ன சைஸில் உள்ள ஸ்டார் நாசல் எடுத்திருக்கேன். அதில் கேக்கோட இன்னொரு சைடில் இந்த சிம்பிளாக அந்த ரோஸ் டிசைன் போட்டு விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக அந்த சாக்லேட் கனாச்சி மேலே கொஞ்சம் கோல்டன் கலர் சுகர் பால்ஸ் கூட போட்டு விட்டுக்கலாம். அப்போ பார்க்குறது கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும். அவ்வளவுதான், நமக்கு நல்ல டேஸ்டியான ஃப்ரெஷ் மேங்கோ ஃப்ரூட் கேக் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த கமெண்டில் கேளுங்க, உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.